தொடர்பே இல்லாத ஒருவருக்காக உயிரை இழக்கிற சம்பவம் அண்மையிலே நடந்தது. அதை பார்த்து நான் சிலிர்த்தேன். பெண் ஒருத்தியை வாடகை ஊர்தியிலே ஒருவர் கடத்தி கொண்டு போகிறார். தவறான எண்ணத்தோடு கடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை ஒரு இளைஞன் பார்த்துவிட்டு நண்பர்களோடு தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் துரத்துகிறார். பெண் எப்படியோ கீழே விழுந்து தப்பிக்கிறாள். நண்பர்களிடம் அவளை மருத்துவமனையில் சேர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த வாகன ஓட்டியை இவர் துரத்தி செல்கிறார். அவனோ தப்ப முடியாது என்ற சூழல் வருகிற போது இடித்து தள்ளிவிட்டு சென்று விடுகிறான். அந்த இளைஞன் உயிரை இழக்கிறான். யாகேஷ் என்று திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த அந்த இளைஞன் நான் பார்க்காவிட்டாலும் படித்ததால் என் கண் முன்னால் சடாயுவை விட உயர்ந்து நின்றான். உயிரை துறந்த அவனை வாழ்த்தி இதுதான் தியாகம் என்று தினமணி நாளிதழ் ஒரு தலையங்கத்தை எழுதியது. தமிழக அரசு அந்த குடும்பத்திற்கு 10 லட்சம் கொடுத்திருக்கிறது. பணம் முக்கியமல்ல, முக்கியம் என்னவென்றால் இதை போன்ற இளைஞர்கள் தமிழகம் முழுவதும் யாகேஷின் வாழ்க்கையை கண்களில் ஒற்றி எடுத்துக்கொண்டு எங்கெல்லாம் ஏதேனும் தவறு நடக்கிறதோ அங்கே கொதித்து எழுவதும் அவர்களை மீட்பதும் தான் நான் பார்த்த அந்த சம்பவத்திலிருந்து எனக்கு கிடைத்த அனுபவம். இதை போலவே மகாபாரதத்தில் கூட நாம் பார்க்கலாம். எத்தனையோ பேர் துரியனைப் போல, தர்மனைப் போல, கண்ணனைப் போல, சகனியைப் போல இருப்பதை நாம் பார்க்கலாம். ஒருவருக்கு துயரம் வருகிற போது தொடர்புடையவர்கள் மீட்பது என்பது பெரிது அல்ல. ஜாரிட் டைமண்ட் Why is Sex Fun என்கிற ஒரு புத்தகத்தில் ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார். ஒரு மனிதன் தன்னுடைய மறுமணவை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புகிறான். ஒரு தந்தைக்கு பிள்ளையின் மேல் பாசம் ஏற்படுகிறது என்றால் அது தன்னுடைய மரபணுவை காப்பாற்ற வேண்டும் என்கிற காரணத்தினால். ஒரு இனக்குடியில் ஒருவன் தீயிலே இருந்தால் காப்பாற்றுவதற்கு முனைவது கூட தன்னுடைய இனத்தின் மரபணுவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. நீங்கள் பார்க்கலாம், பொதுவாகவே பல விலங்குகளில் தாய்தான் அதிகமாக குட்டியை பராமரிக்கும். காரணம், அதிக முதலீடு செய்வது தாய்தான். ஒரு சினை முட்டை உருவாவதற்கு ஏற்படுகிற காலம் 1 மாதம். ஆனால் எத்தனையோ விந்தணுக்கள் உருவாகி விடுகின்றன. எனவே கர்ப்ப காலம் என்பது ஒரு யானையில் 22 மாதங்கள். 22 மாதங்கள் சுமந்து பெற்றதால் அந்த தாய் யானைக்குத்தான் அதை காப்பாற்றுகிற பொறுப்பு அதிகமாக இருக்கும். யார் 50 லட்சம் செலவழித்து ஒரு பொருளை வாங்குகிறார்களோ அவர்களுக்கு அதிக அக்கறை இருக்குமா? அதை வாங்குவதற்கு 5 ரூபாய் சில்லறை மட்டும் கொடுத்தவர்களுக்கு அதிக அக்கறை இருக்குமா? ஆண்கள் சில்லறை கொடுக்கிறார்கள், முதலீடு செய்கிறவர்கள் பெண்களாக இருக்கிறார். ஆனால் அதிலும் ஒரு வேறுபாடு உண்டு. சாண்ட் பைப்பர் என்கிற ஒரு பறவை, அந்த பறவையில் தாய்தான் சுற்றி திரிகிறது, தந்தை அடகாக்கிறது. ஏனென்றால் அங்கே அந்த பெண் பறவை ஆண் பறவையை விட பெரிதாக இருக்கும். அது 4 முட்டைகள் தான் இடும். எனவே ஆண் பறவைக்கு தன்னுடைய மரபுக்கூரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அது அடைகாக்கிறது, பெண் பறவை ஊர் சுற்றுகிறது. எங்கெல்லாம் ஆண்கள் பொறுப்புணர்வோடு இருக்கிறார்களோ அங்கே சில பிரச்சனைகள் இருப்பது உண்டு. அதற்கு மேல் நான் செல்ல விரும்பவில்லை. எனவே நாம் பார்க்கிற எல்லாவற்றிலும் ஏதேனும் ஒன்றை தொடர்புடையதை நாம் பார்க்க முடிகிறது. சில நேரங்களில் நாம் அந்த மனிதர்களை சந்தித்திருக்க மாட்டோம். ஆனால் காட்சி ஊடகங்களின் காரணமாக அவர்கள் ஏதோ நம் இல்லங்களில் வந்து அமர்ந்து நம் தோளிலே கை போட்டு பேசுவதை போன்ற ஓர் உணர்வு ஏற்பட்டு விடுகிறது. புரோஜெரியா என்கிற ஒரு நோய் குழந்தைகளுக்கு கிழட்டுத்தன்மையை வரவழைக்கிற ஒரு நோய். குழந்தைகள் சின்ன வயதிலேயே தங்களுடைய செல்கள் சுருங்கி, சிதைகள் சுருங்கி, திசுக்கள் சுருங்கி அவை முகம் திரிந்து வயதானவர்களைப் போல ஆகிவிடுவார்கள். இந்த நோய் வந்தால் மிகவும் கொடியது. ஏனென்றால் மரணத்தை விட கொடியது மரணம் நிகழ்ந்துவிடும் என்பதுதான். தூக்கு தண்டனையில் இருக்கிற மிகப்பெரிய பயங்கரம் தூக்கு அல்ல, தூக்கு போடப்படுகிறோம் என்று வாழ்கிற நாட்கள் தான் தண்டனையை ஒழிய தூக்கிலே போடப்படுகிற நாட்கள் அல்ல. அதை போலத்தான் இந்த சிறுவனுக்கு அந்த கிழநோய் வந்து விடுகிறது. அவன் மற்றவர்களைப் போல அதற்காக வருந்தவில்லை, வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு எடுத்துக்கொண்டான். சாம் பென்ஸ் என்கிற அந்த இளைஞன் ஒரு சின்ன மத்தளத்தை தன்னுடைய கழுத்திலே கட்டிக்கொண்டு இசை நிகழ்ச்சிகள் நடத்தினான். மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி என்று அவன் உரை நிகழ்த்தினான்.
18 வயதில் 2014ஆம் ஆண்டில் அவன் மறைந்து விட்டான். ஆனால் அவன் மகிழ்ச்சி குறித்து ஏற்படுத்திய தாக்கம் இன்னும் நீடித்து இருக்கிறது. நகத்திலே ஏதேனும் காயம் ஏற்பட்டால் கூட, ஒரு சின்ன நகை சுத்தி வந்தால் கூட அதை 4 நாட்கள் எதிர்ப்படுபவர்களிடமெல்லாம் புலம்பிக் கொண்டிருப்பவர்கள் நாம். ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு இம்சையை தாங்கிக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையும் ஒரு நோக்கத்தோடு ஒப்படைத்து இசைக்கருவிகளை வாசித்து இசைமயமாக மாற்றி அதோடு நிற்காமல் அவன் மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி என்று பிரசங்கமும் நடத்தினான். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உடல் முழுவதும் அம்புகளால் ஆன ஒரு சிப்பாய் மருத்துவரை பார்க்க வந்திருந்தார். அந்த மருத்துவர் உடல் முழுவதும் அம்போடு ஒருவன் வருவதை பார்த்ததே இல்லை. அவர் அவனிடம் கேட்டார், வலிக்கிறதா என்று கேட்டார். அவன் சொன்னான், சிரிக்கும் போது வலிக்கிறது என்று சொன்னான். சிரிக்கும் போது வலிக்கிறது என்றால் அவன் சிரித்திருக்கிறான் என்று பொருள். அதை போல வாழ்ந்தவர் சாம் பென்ஸ் என்பவர். அதை போலவே நிக் ஒய்ச்சிங் என்கிற ஒருவன். 2 கால்களும் இல்லை, 2 கைகளும் இல்லை. கால்களும் கைகளும் இல்லாமல் நாம் எப்படி வாழ்வது என்பதை சிந்தித்து பார்க்கலாம். ஒரு காலில் ஒரு பிரச்சனை என்றாலே நம்மால் தாங்க முடிவதில்லை. ஒரு விரலிலே பிரச்சனை என்றால் கூட நம்மால் தாங்க முடிவதில்லை. ஆனால் 2 கால்களும் இல்லை, 2 கைகளும் இல்லை. அந்த இளைஞனை, அந்த சின்ன பாலகனை பள்ளியில் அனுமதிக்க மாட்டேன் என்கிறார்கள். மனநலம் குன்றியோர்கள் பள்ளியில் சேர்ந்து படிக்கிறான். பிறகு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் பெற்றோருடைய அன்புதான் அவனை காப்பாற்றுகிறார். அந்த ஊக்கத்தில் கணனியை இயக்கவும், நீர் குடிக்கவும், தலை வாரவும், டென்னிஸ் பந்துகளை வீசி எறியவும் அவன் கற்றுக்கொண்டான். பிறகு அவன் கால்கை இல்லாதவர்களுக்கான ஒரு வாழ்க்கை என்கிற ஒரு நிறுவனத்தை நிறுவி அங்கே சென்று ஊக்க உரைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். நான் வாழ்கிறேன் பாருங்கள். சில நேரங்களில் ஜெயகாந்தனுடைய கதையிலே வருகிற போல, அம்மா நான் இருக்கிறேன் என்று சொல்வதைப் போல சிலரை பார்க்கிற போது நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் எதற்காக தற்கொலை செய்து கொள்கிறீர்கள் என்று தோன்றுகிறது அல்லவா? அதை போல அவன் எல்லோரிடமும் பிரசங்கம் நடத்தினான். அந்த இளைஞனுக்கு 2005ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா சிறந்த நபருக்கான விருதை அளித்திருக்கிறது. இப்படி ஒரு நபர், இப்படி நபர் வெளிநாடுகளில் மட்டுமில்லை. நான் கடவுள் என்கிற படத்தில் நடித்த SR கிருஷ்ணமூர்த்தி 2 கைகளும் இல்லை, 2 கால்களும் இல்லை. ஆனால் 2000 இசை நிகழ்ச்சிகளை அவர் உலகம் எங்கும் நடத்தியிருக்கிறார். மகிழ்ச்சியாக இருக்கிறார். கால் கை இல்லையே, வருத்தமாக இல்லையா என்று கேட்டால் இசை இருக்கிறதே, பிறகு மகிழ்ச்சிக்கு என்ன குறைச்சல் என்று சொல்பவராக அவர் இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆயக்குடியிலே இருக்கக்கூடிய அமர் சேவா சங்கத்தில் இருக்கிற ராமகிருஷ்ணனை நான் சென்று சந்தித்தேன். அவர் பொறியியல் படித்தவர். இப்போது போல அல்ல, கூப்பிட்டு கொடுக்கிற பொறியியல் கல்லூரிகள் அல்ல. 1975 அவர் பொறியியல் படித்தார், அரசு பொறியியல் கல்லூரியில். படித்து முடித்த பிறகு ஒரு கடற்படை நேர்காணலுக்காக சென்றவர். அங்கே இருக்கிற உடற்பயிற்சிகளை செய்கிற போது கீழே விழுந்து விடுகிறார். கழுத்துக்கு கீழே உணர்ச்சி இல்லாமல் போய்விட்டது. அதோடு பலருடைய வாழ்க்கை முடிந்திருக்கும். ஆனால் ஆயக்குடியிலே மாற்றுத்திறனாளிகளுக்காக அவரும் அவருடைய நண்பர் தணிக்கையாளர் சங்கரராமனும் சேர்ந்து ஒரு ஆசிரமத்தை நடத்தி எண்ணற்றோருடைய வாழ்க்கையிலே கலங்கரை விளக்கமாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இவர்கள்தான் பார்த்து பார்த்து ரசித்து உள்வாங்கி நான் நேசித்த மனிதர். வள்ளலார் பாடுகிறார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று. அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலையே என்று குறிப்பிடுகிறார். அன்பு இருந்தால் மலை கூட இறங்கி வந்துவிடும் என்கிறார். அப்படி சில நேரங்களில் அன்பினால் பலவும் சாத்தியமாகும் என்பதை என் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். சேலத்திலே சூரமங்கலத்திலே ஒரு சலவையகம், சலவையகத்திலே காசிநாதன் என்கிற ஒரு நிர்வாகி என்றால் அவர்தான் துணி வாங்க வேண்டும், அவர்தான் மடித்து வைக்க வேண்டும், அவர்தான் கணக்கு கொடுக்க வேண்டும், வெளுத்து வந்ததும் திருப்பி தர வேண்டும். பெயர் தான் நிர்வாகி, அவர் ஒருவர் தான் மொத்தமும். பல நிறுவனங்களில் மேலாளர் என்று சொல்வார்கள், அவர் ஒருவர் தான் எல்லாம். அவரே மணியடித்து விட்டு அவரே போய் கதவை திறந்து விட்டு வருவார். அதை போல அப்படிப்பட்ட அந்த நபர் துணிகளை எல்லாம் அடுக்கி வைத்திருப்பார். ஒரு நாள் மதிய உணவு என்று சென்று பார்த்தபோது சாப்பிடுவதற்கு அமர்ந்தவர் தட்டை தட்டினார். 10-15 எலிகள் ஓடி வந்தன. அவற்றை செல்லமாக கூப்பிட்டு சோறை எடுத்து வைத்தார். அவை சாப்பிட்டு விட்டு சென்று விட்டன. நான் கேட்டேன், இது எப்போது இருந்து நடக்கிறது என்று. நான் வந்ததிலிருந்து நடக்கிறது என்றார்.
எலிகள் நீங்கள் கூப்பிட்டால் வருகின்றனவா என்று. கூப்பிட்டால் புலிகளே வரும், எலிகள் ஏன் வராது என்றார். இந்த எலிகள் ஒரு பிரச்சனையாக இல்லையா என்றேன். இதுவரை ஒரு துணியை கூட அது கடித்ததில்லை என்று சொன்னார். உண்மைதான், எலிகள் கூட பல நேரங்களில் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு விடுகின்றன. நான் ஒரு சின்ன சம்பவத்தை படித்திருக்கிறேன். ஒரு பெண், கணவன் இராணுவத்திலிருந்து வந்திருக்கிறான். வெகு நாட்கள் மனைவியை பிரிந்தவன் மனைவியிடம் அன்பே செலுத்துவதில்லை. மனைவிக்கு வருத்தம், ஆசை ஆசையாக சமைத்து வைக்கிறோம், இவன் அன்பே செய்வதில்லை. சில நேரங்களில் ஆண்கள் நன்றாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுவதில்லை. ஆசையாக சமைத்தவர்களுக்கு ஏமாற்றமாக போய்விடும். ஆசையாக சமைத்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி. ஆகவே அங்கு ஒரு ஏமாற்றம். அந்த பெண், கணவனோ இரும்பு போல இருக்கிறான், இன்னும் விரைத்த சீருடையை மாட்டிக்கொண்டிருப்பதைப் போல சீருடையை விட அவன் விரைப்பாக இருக்கிறான். அந்த ஊரிலே ஒரு ஞானி இருக்கிறார். அந்த ஞானியை சென்று அந்த பெண் பார்த்து, என் கணவன் அன்பே செலுத்த மாட்டேன் என்கிறான், என்ன செய்வது? அவனை மாற்ற வேண்டும், ஒரு மந்திரம் சொல்லி மாற்றுங்கள். அவர் சொன்னார், புலியினுடைய ஒரு மீசையை கொண்டு வந்து கொடு, மாற்றிவிடலாம் என்றார். காட்டுப்பகுதி. அந்த பெண்மணி நன்றாக கரிசோறு சமைத்து கொண்டு சென்று அந்த புலியை எதிர்பார்த்து காத்திருக்கிறாள். புலி தூரமாக தெரிகிறது. ஒரு திட்டின் மீது வைத்து விட்டு விடுகிறாள். அடுத்த நாள் மறுபடியும் செல்கிறாள், வைக்கிறாள். சிறிது சிறிதாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த உணவு கிடைக்கிறது. ஏனென்றால் புலிகள் கூட வேட்டையாடுவதில் சில பிரச்சனைகள் இருக்கின்றன. சமயத்தில் மான்கள் உதைக்கும், கொம்பு படும். எந்த விலங்கையுமே எளிதாக நாம் சோம்பேறியாக்க முடியும். ஆகவே புலி சோம்பேறி ஆகிவிட்டது. குறிப்பிட்ட நேரத்தில் வந்து சாப்பிட ஆரம்பித்தது. இந்த பெண் தான் வருகிறாள் என்று தெரிந்து அவள் பக்கத்திலேயே வந்து கைகளில் இருந்தே சாப்பிடுகிற அளவிற்கு பழக்கமாகிவிட்டது. ஒரு நாள் அப்படி சாப்பிடுகிற போது ஒரு மீசையை எடுத்து அவள் எடுத்து விட்டாள். அதுக்கு புலிக்கு மீசை போனது தெரியவில்லை. ஏனென்றால் அது சாப்பாட்டில் மும்மரமாக இருக்கிறது. ஆகவே அந்த புலி சாப்பிட்டு விட்டு சென்றது. இவள் அந்த மீசையை எடுத்து கொண்டு போய் அந்த ஞானியிடம் கொடுத்தாள். பாருங்கள், மீசை வந்து விட்டது. எரிகிற தீயில் அந்த ஞானி அந்த மீசையை போட்டு விட்டார். எவ்வளவு பாடுபட்டு எடுத்துக்கொண்டு வந்தேன், நீங்கள் தீயில் போட்டு விட்டீர்களே. ஒரு புலியையே பணிய வைத்த உன்னால் உன் புருஷனையா பழிய வைக்க முடியாது என்று அவர் சொன்னார். ஏனென்றால் அன்பினால் அனைத்தும் சாத்தியம் என்பதைத்தான் அந்த லிபர்ட்டி காசிநாதன். அவர் இப்போது உயிரோடு இல்லை. பல நேரங்களில் நானும் என் சகோதரரும் நினைப்பது உண்டு, இப்போது அவர்கள் இருந்தால் நாம் அவர்களை எல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக பார்க்கலாம், சந்திக்கலாம். ஆனால் காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. அன்பு செய்ய வேண்டும் என்றால் இப்போதே செய்து விடுங்கள். அது யாருக்காகவும் எப்போதும் கதவுகளை திறந்து வை காத்திருப்பதில்லை என்பதுதான் உண்மை. அதை போல குடவாசல் அருகே கோணேஸ்வரர் என்கிற கோயில், 28 ஆண்டுகளுக்கு முன்பு நான் சாராட்சியராக பணியாற்றினேன். இரவு நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாது. ஜமாபந்தி எல்லாம் முடிந்துவிடும். பிறகு என்ன செய்வது? அங்கே இருக்கிற கோணேஸ்வரர் கோயிலுக்கு செல்வேன். நான் யார் என்று யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் ஒரு சாராட்சியரை அடையாளம் காண வேண்டும் என்றால் அவருக்கு முன்னால் அந்த டவாலி போட்ட சேவகன் செல்ல வேண்டும், அல்லது அவருடைய காராவது இருக்க வேண்டும். இது இல்லாவிட்டால் யாருக்கும் யாரையும் அடையாளம் தெரியாது. ஏனென்றால் டவாலிகள் தான் கலெக்டரை அடையாளப்படுத்துகிறார்கள். நான் தன்னந்தனியாக நடந்து போனேன். உள்ளே சென்று விட்டேன். ராமையா என்கிற ஒருவர் அங்கே இருந்தார். அவர் என்னோடு பேச்சு கொடுத்தார். அங்கே இருக்கிற மரங்களை எல்லாம் காட்டினார். இந்த மரங்களை எல்லாம் நான் தான் நட்டேன். ஒண்டிக்கட்டை அங்கேயே படிக்கிறார். இன்னும் 20 தென்னங்கன்றுகள் வைத்திருக்கிறேன், இவற்றையெல்லாம் நட்டுவிட வேண்டும். வயதானவர். என் ஆயுள் முடிவதற்குள் இந்த கோயில் வளாகத்தை ஒரு சோலையாக ஆக்கிவிட வேண்டும், இதுதான் என்னுடைய ஆவல் என்று சொன்னார். இப்போது ராமையா உயிருடன் இருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஆனால் எதையுமே எதிர்பார்க்காமல், அவர் விருதையா எதிர்பார்த்தார், எதையும் எதிர்பார்க்காமல் மரங்களை நடுவதை மகிழ்ச்சியாக செய்தார். அந்த ஒவ்வொரு மரத்தின் ஒவ்வொரு துளிரும் தளிர்ப்பதை பார்த்து அவர் புலகாங்கிதம் அடைந்தார். அவருக்குள்ளும் 1000 துளிர்கள் நிச்சயமாக கிளம்பி இருக்க வேண்டும். அந்த மரங்கள் பூப்பதை பார்த்து அவருடைய சகசிரதாராவில் இருக்கிற 1000 இதழ்கள் விரிந்திருக்க வேண்டும். அதுதானே, அதற்காகத்தானே அவர் செய்தார். இதை போல யாதவ் பயேங் என்கிற ஒருவர், அவரை பற்றி படித்த போது எனக்கு ராமையா தான் நினைவுக்கு வந்தார். இவர் பிரம்மபுத்திராவிற்கு அருகிலே தனி ஒருவராக 1000 ஹெக்டேர் வனத்தை உருவாக்கியிருக்கிறார். அவரே மரத்தை நட்டு நட்டு பல ஆண்டுகளாக முயற்சி செய்து ஒரு பெரிய வனத்தை உருவாக்கிவிட்டார். இப்போது அந்த வனத்திலே பல வனவிலங்குகள் எல்லாம்
ஊர்ந்து சென்று கொண்டிருக்கு. நாம் மனத்தை உருவாக்கி விட்டால் போதும், வனவிலங்குகளை உருவாக்க வேண்டியதில்லை. வனவிலங்குகள் அழிவதற்கு காரணம் வனவிலங்குகளை உருவாக்காமல் இல்லை, வனங்களை அழிப்பதுதான். அவர் வனங்களை உருவாக்கி விட்டார், வனவிலங்குகள் வந்துவிட்டன. இப்போது அவருடைய பெயர் முல்யாம், அதற்கு பேர் முல்யாம் வனம் என்றுதான் அந்த மக்கள் சொல்வார்கள். அவருக்கு பத்மஸ்ரீ விருது கூட கிடைத்திருக்கிறது. ஆனால் அதற்காக அவர் அந்த வனத்தை உருவாக்கினார் என்று நான் நினைக்கவில்லை. வனத்தை உருவாக்கியது அவர் செடிகளை நேசித்ததால், மரங்களை நேசித்ததால், ஒவ்வொரு மரத்தோடும் அவரே வளர்ந்ததால், ஒவ்வொரு மரம் பூக்கும் போதும் அவரே பூத்ததால் அதை செய்திருக்கிறார். இதை போல நாகப்பட்டினத்திற்கு அருகே வேதாரண்யத்திற்கு வெகு நெருங்கிய ஒரு கிராமம் அதிவீர ராமபுரம் என்கிற ஒரு கிராமம், பிரதாபராமபுரம் என்கிற கிராமம். அந்த கிராமபுரத்தில் சாம்ராஜ் என்கிற ஒரு தலைவர், பஞ்சாயத்து தலைவர். அவர் அந்த கடற்கரை பகுதியில் ஏகப்பட்ட சவுக்கு மரங்களை நட்டிருந்தார். ஒரு நாள் என்னை அழைத்து சென்று காட்டினார். கடற்கரை முழுவதும் சவுக்கு மரங்கள், எல்லா மரங்களும் வளர்ந்து அங்கே பறவைகள் எல்லாம் வந்து அமர்ந்து இனிய இசை அந்த மாலை வேளையிலே நான் கேட்டேன். அவர் விருது கூட பெற்றார், விருட்சமித்ரா விருதை அரசு வழங்கியது. அந்த மரங்களை பார்க்கும் போதெல்லாம் அவர் தன்னையே மறந்து விடுவார். மெய்ஞானம் அடைந்தவரைப் போல அவற்றை அவர் நேசித்ததையும் அவற்றை பற்றி அவர் பேச ஆரம்பித்ததும் உணர்ச்சி வயப்படுவதையும் நான் கண்டிருக்கிறேன். பின்னால் ஏதோ கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களை அவர் காட்டி கொடுத்ததால் வன்கொலை செய்யப்பட்டார். முக்கியம் அதுவல்ல, அவர் எதையும் எதிர்பார்க்காமல் ஒரு வனப்பகுதியே அந்த கடற்கரையில் உருவாக்கினார். இது மட்டுமா, எத்தனையோ பேர் மனிதர்களுடைய மனத்திலும் மரங்களை நடுகிறார்கள், அதிலும் தென்றல் வருவதற்கு உதவியாக இருக்கிறார்கள். அங்கேயும் பல பறவைகள் வந்து அமர்வதற்கு அவர்கள் ஒத்தாசை புரிகிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை பார்க்கிற போதெல்லாம் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தி ஹேக்கிங் ஆஃப் த அமெரிக்கன் மைண்ட் என்கிற புத்தகம் டாக்டர் ராபர்ட் லுஸ்டிக் அவர்கள் எழுதிய புத்தகம். இதற்கு முன்னாலே அவர் எழுதிய ஃபேட் சான்ஸ் என்கிற புத்தகத்தை நான் வாசித்திருந்தேன். அந்த ஃபேட் சான்ஸ் என்கிற புத்தகத்திலே அவர் உடல் பருமன் என்கிற ஒரு வியாதி எப்படி ஒரு பேரிடராக மாறிக்கொண்டிருக்கிறது, அதற்கு காரணங்கள் என்ன என்பதையெல்லாம் அவர் விவரித்திருந்தார். அதிலே அவர் பிரயோகித்த ஒரு சொற்றொடர் இருக்கிறதே, இன்று மிகவும் பிரபலமாகிவிட்டது. எ கேலரி இஸ் நாட் எ கேலரி என்று எழுதினார். நாம் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறோம், ஒரு கேலரி சத்து எந்த பொருளிலிருந்து கிடைத்தாலும் அதன் மதிப்பு ஒன்றுதான். அது காய்கறிகளிலிருந்து கிடைத்தாலும் சரி, பழங்களிலிருந்து கிடைத்தாலும் சரி, இனிப்பிலிருந்து கிடைத்தாலும் சரி, மதுவிலிருந்து கிடைத்தாலும் சரி, ஒரு கேலரியின் மதிப்பு ஒரு கேலரி தான் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம். அவர் சொன்னார், இல்லை, காய்கறிகளிலே இருந்து வருகிற ஒரு கேலரியும் இனிப்பிலே இருந்து வரக்கூடிய ஒரு கேலரியும் உடம்பை வெவ்வேறு விதமாக பாதிக்கின்றன, வெவ்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்று சொன்னார். காய்கறிகளிலே இருந்து வர கேலரி உடலுக்கு நலம் பயக்கின்றது, இனிப்பிலே இருந்து வரக்கூடிய கேலரி உடலுக்கு ஊறு பயக்கிறது என்று அவர் சொன்னார். அந்த புத்தகத்தை நான் ஏற்கனவே படித்திருந்ததால் இந்த புத்தகத்தை நான் படிக்க ஆரம்பித்தேன். இந்த இரண்டாவது புத்தகத்திலே, ஹேக்கிங் ஆஃப் த அமெரிக்கன் மைண்ட் என்கிற புத்தகத்திலே அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய உணவு தொழிற்சாலைகள், பன்னாட்டு நிறுவனங்கள், ரெடி டு ஈட் ஃபுட் என்று சொல்லுகிறோமே, கம்ஃபர்ட் ஃபுட் என்று சொல்லுகிறோமே, வாங்கி வந்து 2 நிமிடத்திலே சூடு பண்ணி நீங்கள் சாப்பிடலாம், சமைத்த உணவு மைக்ரோவேவிலே சூடு பண்ணி சாப்பிடுங்கள் என்று சொல்லி விற்கிறார்களே, அப்படிப்பட்ட இந்த ப்ராசஸ்டு உணவுகள் எந்த அளவுக்கு உடல் நலத்தை பாதிக்கின்றன என்பதை பற்றி அவர் எழுதியிருந்தார். இந்த உணவுகளிலே எப்படி அளவுக்கு அதிகமாக சர்க்கரை, உப்பு, கொழுப்பு போன்றவை சேர்க்கப்படுகின்றன என்பதை அவர் எழுதியிருந்தார். இதற்கு முன்னாலே நான் ஒரு புத்தகத்தை படித்திருக்கிறேன், மைக்கேல் மாஸ் அவர்கள் எழுதிய புத்தகம், சால்ட், சுகர் அண்ட் ஃபேட், ஹவு த ஃபுட் ஜெயன்ட்ஸ் ஹுக்ட் அஸ் என்கிற புத்தகம். எப்படி திட்டமிட்டு இந்த பெரிய உணவு தொழிற்சாலைகள் மனிதனை குறிப்பிட்ட உணவுக்கு அடிமையாக்குகின்றன என்பதை எழுதியிருந்தார். பல தொழிற்சாலைகளில் சென்று நேரிலே எப்படி அவர்கள் உணவுப் பொருட்களை தயாரிக்கின்றார்கள், சர்க்கரை, உப்பு, கொழுப்பு இவற்றையெல்லாம் எந்த விகிதாச்சாரத்திலே அவர்கள் கலக்கின்றார்கள் என்பதை கண்டறிந்து வந்து அவர் புத்தகம் எழுதியிருந்தார். அங்கே என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், பரிசோதனை கூடங்களிலே வெவ்வேறு அளவிலே இந்த பொருட்களை எல்லாம் கலந்து மனிதர்களை சாப்பிட சொல்லி அவர்கள் மூளைகளில் என்ன மாற்றங்கள் நிகழ்கின்றன என்பதை கண்டறிகின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட அளவு கலந்தவுடன் மீண்டும் மீண்டும் சாப்பிட வேண்டும் என்கிற அந்த பழக்கம் ஆரம்பமாகிறது. அந்த புள்ளியை அவர்கள் பிளிஸ் பாயிண்ட் என்று சொல்லுகின்றார்கள். அந்த பிளிஸ் பாயிண்ட் என்ன என்பதை விஞ்ஞானபூர்வமாக கண்டறிந்து அந்த அளவுக்கு அவர்கள் கலக்கிறார்கள், இது திட்டமிட்டு செய்கின்றார்கள் என்று எழுதியிருந்தார். இந்த புத்தகத்திலே ராபர்ட் லுஸ்டிக் அவர்கள் அதையும் எழுதுகிறார், அதை தாண்டியும் எழுதுகிறார். இன்பம் மற்றும் மகிழ்ச்சி
இரண்டுக்கும் இடையே இருக்கிற வேறுபாட்டை அற்புதமாக அவர் விளக்குகின்றார். இன்பம் என்பது நம் மூளையிலே சுரக்கக்கூடிய டோப்பமைன் என்கிற நரம்பு தூண்டல் கடத்தி நியூரோ டிரான்ஸ்மிட்டரிலிருந்து விளைவது. மகிழ்ச்சி என்பது செரட்டோனின் என்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நிறைவை தருகிறது. அந்த நிறைவின் காரணமாக பிறப்பது மகிழ்ச்சி என்று எழுதுகின்றார். போதும் என்கிற மனதிற்கு அடிப்படையாக இருப்பது இந்த செரட்டோனின் என்கிறார். தமிழ்நாட்டில் நாம் சொல்வோம், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொல்வோம். பொன் செய்யும் மருந்து அதுதான் ரசவாதம், ஆல்கமி என்று சொல்வார்கள். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இரும்பு மற்ற உலோகங்களை எல்லாம் தங்கமாக்குகிற கலைதான் ரசவாதம் என்று அதன் பின்னால் சென்று பைத்தியம் பிடித்திருந்தவர்கள் ஏராளமான பேர். உண்மையிலேயே அந்த ரசவாதம் என்னவென்று சொன்னால், பொன் செய்யும் மருந்து என்னவென்று சொன்னால் போதும் என்கிற மனம். அந்த போதும் என்கிற மனத்தை தருவது செரட்டோனின் என்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்று சொல்லுகிறார். இன்னும் தேவை தேவை என்று கேட்பதுதான் இன்பம். இனி தேவையில்லை என்கிற நிறைவுதான் மகிழ்ச்சி. இன்பம் என்பது சிறிது நேரத்திற்கு மட்டும்தான். என் பாட்டி அவர்கள் சொல்லுவார்கள், எந்த ஒரு சுவையான உணவும் நாவில் இருக்கிற வரைதான் ருசி, அதற்கு கீழே சென்று விட்டால் அசிங்கம் என்று சொல்லுவார்கள். ஆக இன்பம் என்பது உறுப்புகளில் உண்டாவது, உணரப்படுவது, தனியாக அனுபவிப்பது. ஒரு இனிப்பின் சுவையை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள முடியாது. நாம் சுவைக்கிறோம் என்றால் நமக்கு மட்டும்தான் அந்த சுவை தெரியும். அது மட்டுமல்ல, எடுத்துக்கொள்வதில் உண்டாவது. ஒரு பொருளை வாங்குவதாலோ ஒரு பொருளை உண்பதாலோ ஏற்படுவது, நமக்கென்று எடுத்துக்கொள்வதால் உண்டாவது இன்பம். பழக்கத்திற்கு நம்மை அடிமையாக்குவது, மீண்டும் மீண்டும் அதை செய்ய தூண்டுவது, இதுதான் இன்பம் என்று சொல்லுகிறார். மகிழ்ச்சி என்பது என்ன? மகிழ்ச்சி என்பது நீண்ட நேரம் நிலைத்திருப்பது, உடல் சாராதது, மனம் சார்ந்தது, கொடுப்பதில் ஏற்படுவது, பகிர்ந்து கொள்வதால் ஏற்படுவது, போதைத்தனத்தை அடிமைத்தனத்தை உண்டு பண்ணாதது என்று வித்தியாசம் செய்து காட்டுகிறார். ஆனால் இன்றைய உலகம் இருக்கிறதே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நுகர்வோர் உலகமானது டோப்பமைனை மீண்டும் மீண்டும் சுரக்கச் செய்கின்ற அடிமை பழக்கமான நுகர்வோர் பழக்கத்திற்கு நம்மை ஆளாக்கிவிட்டது. வாங்கி குவிக்க வேண்டும், வாங்கி கொண்டே இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை அது தூண்டுவிக்கின்றது. என்னுடைய தந்தையின் நண்பர் ஒருவர் இருந்தார், கமலாசாரி என்று அவரை சொல்லி அழைப்போம். அவர்கள் சொல்லுவார், வாங்க வாங்க மகிழ்ச்சி அல்ல, வாங்க வாங்க கடன் என்று சொல்லுவார். அப்படித்தான் வாங்க வாங்க மனிதர்களை கடன்காரர்களாக மாற்றிக் கொண்டிருப்பது இந்த டோப்பமைன். இன்றைக்கு இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று மினிமலிஸ்ட் இயக்கம் என்று ஒன்றே உருவாகி கொண்டிருக்கின்றது. ஆயிரக்கணக்கான டாலர்கள் கொடுத்து எப்படி பொருட்களை குறைக்க வேண்டும் என்று கன்சல்டன்ட்டுகளை இன்றைக்கு அமர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். மேரி காண்டோ என்பவர் ஜப்பானியர், அருமையான புத்தகம் எழுதியிருக்கின்றார், லைஃப் சேஞ்சிங் மேஜிக் ஆஃப் டைடிங் என்று. எப்படி பொருட்களில் இருந்து விடுபடுவது என்பதற்கு அவர் வழிகாட்டுகின்றார். அவர் சுலபமான ஒரு வழி சொல்லுகின்றார். எந்த பொருட்களை எல்லாம் கடந்த 2 ஆண்டு காலமாக நீங்கள் உபயோகிக்கவில்லையோ அவற்றை எல்லாம் எடுத்து எறிந்து விடுங்கள், அவைகளெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறார். இந்த புத்தகத்தை அடிப்படையாக வைத்து என் வீட்டிலே அடிக்கடி விவாதம் நடக்கும். நான் சொல்லுவேன், நாமும் இந்த புத்தகத்தின் வழியை கடைபிடிப்போம், 2 ஆண்டுகளாக உபயோகப்படுத்தாத பொருட்களை எல்லாம் நாம் தூக்கி எறிந்து விடுவோம் என்று. பதில் வரும், முதலில் உங்கள் புத்தகத்தில் இருந்து ஆரம்பியுங்கள் என்று. அதற்கு மேல் அந்த உரையாடல் தொடராது. ஆக இந்த வாங்கும் பழக்கத்தில் டோப்பமைனிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால், இன்பத்திலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியை அடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு சூத்திரத்தையும் அவர் தருகின்றார். 4 சி கொண்ட சூத்திரம், ஏபிசியில் வருகிற சி: கனெக்ட், கான்ட்ரிபியூட், கோப் அண்ட் குக். முதலில் வருவது கனெக்ட், தொடர்பு கொள்ளுதல், இணைத்துக் கொள்ளுதல். நண்பர்களோடு, உறவினர்களோடு, சமுதாயத்தோடு உரையாடல்கள் மூலம், பழகுதல் மூலம், முகம் பார்த்து பேசுவதன் மூலம், ஃபேஸ்புக் மூலம் அல்ல, முகம் பார்த்து பேசுவதன் மூலம் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு மனித மூளைக்கும் சமூக உறவுகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. மனித மூளை சிறப்பாக இயங்க வேண்டும் என்று சொன்னால், வயதான காலத்தில் அல்சீமர்ஸ் போன்ற நோய்கள் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சமூக உறவுகள் தேவை என்று இன்றைக்கு நியூரோ சயின்டிஸ்ட் சொல்லுகின்றார்கள். ஒரு அற்புதமான புத்தகம் ஒன்று படித்தேன், சோஷியல் பிரெயின் என்கிற புத்தகம். மைக்கேல் காசானேகா அவர்கள் எழுதிய புத்தகம். மிகச் சிறந்த நியூரோ சயின்டிஸ்ட் அவர், பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். 2வது கான்ட்ரிபியூட் என்று சொல்லுகிறார். 2வது சி, பங்களிப்பு. பணத்தை கொடுப்பதல்ல, உழைப்பின் மூலம், நேரத்தின் மூலம் பங்களிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். 3வது சி, கோப், ஈடு கொடுத்தல். அழுத்தம் நிறைந்த, மன அழுத்தம் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மன அழுத்தம் இல்லாமல் வாழவே முடியாது.
எந்த சாதனையையும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஓரளவுக்கு அழுத்தம் தேவை என்ற மனநில உளவியல் நிபுணர்கள் சொல்லுகின்றார்கள். முதலில் மன அழுத்தத்தை பற்றி அதிகம் எழுதியவர் ஹான்ஸ் சைல் என்பவர். ஒரு அற்புதமான புத்தகம் எழுதியிருக்கிறார், ஸ்ட்ரெஸ் வித்தவுட் டிஸ்ட்ரெஸ் என்கிற புத்தகம். அழுத்தம் தேவை, அது நோயாக மாற்றிவிடக்கூடாது என்று சொல்லுகின்றார். எப்படி ஒரு வயலின் கம்பி தோய்ந்து போயிருந்தால் இசை பிறக்காதோ, அதிகமாக முறுக்கினால் அருந்து போய்விடுமோ, அப்படித்தான் இந்த அழுத்தமும் தேவையான அளவு அழுத்தம் இருக்க வேண்டும். அதற்குத்தான் அழுத்தத்திலிருந்து ஓடி ஒடிவது என்று அவர் சொல்லவில்லை, அழுத்தத்திற்கு ஈடு கொடுப்பது எப்படி என்று சொல்லுகின்றார். அதற்கு எளிய வழிமுறைகளை சொல்லுகின்றார். உடற்பயிற்சி, உறக்கம், இது எல்லோரும் சொல்லுவது. அதையும் தாண்டி ஒன்று சொல்லுகின்றார், திரைகளிலிருந்து விடுதலை பெறுங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் திரை பார்த்த உலகத்திலே இருக்கணும். பெரிய திரை, சின்ன திரை, செல்போனின் திரை, ஐபேடின் திரை, கிண்டலின் திரை, திரைகளைத்தான் நோக்கி கொண்டிருக்கிறோம், நிஜத்தை நோக்குவதே இல்லை. திரையை விலக்கிவிட்டு நிஜத்தை பாருங்கள் என்று சொல்லுகின்றார். அதையும் தாண்டி ஒன்று சொல்லுகிறார், மல்டி டாஸ்கிங் செய்யாதீர்கள், பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்யாதீர்கள் என்று சொல்லுகிறார். மனித மூளை இருக்கிறதே, சிந்திக்க வேண்டிய 2 விஷயங்களை ஒரே நேரத்தில் செய்ய முடியாது என்று நிபுணர்கள் சொல்லுகின்றார்கள். பல வேலைகள் செய்பவர்களை நாம் அதிசயமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனால் தான் சதாவதானிகளையும் தசாவதானிகளையும் கண்டு வியக்கின்றோம். அந்த விஞ்ஞானத்திற்குள் நான் நுழைய விரும்பவில்லை, நேரமில்லை. ஆனால் பல வேலைகளை செய்யாதீர்கள் என்று சொல்லுகிறார். ஓய்வெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு லெஷர் எப்படி அனுபவிப்பது என்றே நமக்கு தெரியவில்லை. லெஷர் என்று சொன்னால் காசுக்கு வேலை செய்கிறோமே, அதை விடுத்துவிட்டு மற்ற வேலைகளை செய்வது, கடைக்கு போவது, ஷாப்பிங் செய்வது, உல்லாச பயணம் செய்வது, திரைப்படம் செல்வது, இப்படியெல்லாம் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். லெஷர் என்று சொன்னால் ஒன்றும் செய்யாமல் இருப்பது. மனிதனுக்கு வந்த நோயே 1 மணி நேரம் எதையும் செய்யாமல் அவன் அமர்ந்திருக்க முடியாததுதான் என்று விஞ்ஞானி பாஸ்கல் அவர்கள் சொல்லுகிறார்கள். சமீபத்திலே ஒரு பிரிட்டிஷ் சைக்கோஅனலிஸ்ட் எழுதிய புத்தகம் ஒன்று படித்தேன், நாட் ஒர்க்கிங், த ஜாய் ஆஃப் நாட் ஒர்க்கிங் என்கிற புத்தகம். ஜோஷ் கோஹன் என்கிற அவர் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். 4வது சொல்லுகிற சி இருக்கிறதே, குக். ரெடிமேட் உணவை வாங்கி சூடு செய்து சாப்பிடாதீர்கள், பச்சை காய்கறிகளையும் தானியங்களையும் வாங்கி சமைத்து சாப்பிடுங்கள் என்று சொல்லுகின்றார். இப்படி சமைத்து சாப்பிடுவது இருக்கிறதே, ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் அளிக்கும் என்று அவர் எழுதுகின்றார். முந்தைய ஃபேட் சான்ஸ் புத்தகத்தை போலவே இதிலே சில அடிப்படை வாதங்களை அவர் வைக்கின்றார். இன்றைக்கு உடல் பருமன் ஒரு பேரிடராக எல்லோரையும் பாதிக்கின்ற ஒரு வியாதியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது தனிப்பட்ட மனிதனுடைய குற்றம் அல்லது தனிப்பட்ட மனிதனுடைய பிரச்சனை என்று நாம் விட்டுவிட முடியுமா என்று கேட்கிறார். கண்டதை தின்று இவர் உடல் பருமனாகிவிட்டார் என்று விட்டுவிட முடியுமா? அல்லது இப்படி தேவைக்கு அதிகமாக உப்பையும் சர்க்கரையையும் கலந்து விற்கிற இந்த நிறுவனங்களின் மீது நியந்திரன் கொண்டு வருவது, நெறிமுறைகள் கொண்டு வருவது அரசாங்கத்தின் கடமையா இல்லையா என்று அவர் கேள்விகளை எல்லாம் இந்த புத்தகத்தில் எழுதி செல்லுகிறார். அவசியம் படித்து பாருங்கள். அடுத்து நான் பேச விழைவது சோதோ ஹரத ரோஷி, மிகப்பெரிய ஒரு ஜென் மாஸ்டர், உலகம் முழுவதும் இன்றைக்கு மதிக்கப்படுகிற ஒரு ஜென் மாஸ்டர். அவர் எழுதிய ஒரு புத்தகம், நாட் எ சிங்கிள் திங், கமெண்ட்ரி ஆன் பிளாட்ஃபார்ம் சூத்ரா என்கிற புத்தகம். என் வாசிப்பு உலகத்தின் ஒரு முக்கியமான ஒரு பங்கை இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பது ஜென் பற்றிய வாசிப்புகள். முதலிலே ஜென்னை பற்றி அதிகம் இந்தியாவிலே பேசியவர் ஓஷோ அவர்கள். என் வாசிப்பு உலகத்தை அடிப்படையிலே மாற்றி அமைத்தவர்களில் ஓஷோ அவர்களும் ஒருவர். ஓஷோவை நான் முதலிலே படித்தது 1979ஆம் ஆண்டு. புனித சூசையப்பர் கல்லூரி திருச்சியிலே மாணவனாக நான் பிஎஸ்சி படிக்கச் சேர்ந்திருந்தேன். அப்பொழுதெல்லாம் பேப்பர்களிலும் சரி, மேகசின்ஸ்களிலும் சரி, ஓஷோவை பற்றி எழுதும்போது செக்ஸ் சாமியார் ஆச்சாரிய ரஜினிஷ் என்று தான் எழுதுவார்கள், அல்லது செக்ஸ் சாமியார் பகவான் ஸ்ரீ ரஜினிஷ் என்று எழுதுவார்கள். அவர் என்ன உபதேசம் செய்கிறார், எப்படி பேசுகிறார் என்பதெல்லாம் அந்த பத்திரிகையில் இருக்காது. செக்ஸ் சாமியார் என்று வெளியிடுவார்கள். எல்லா பத்திரிகையிலும் அப்படித்தான் எழுதினார்கள். ஆக என் மனதிலே ஒன்று ஆழமாக பதிந்தது. எல்லோரும் இவரை இப்படி திட்டுகிறார்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு அடிப்படை உண்மையை இவர் சொல்லுகிறார், எல்லோரையும் அசைக்கக்கூடிய ஒரு அடிப்படை உண்மையை அவர் எழுதுகிறார் அல்லது பேசுகிறார் என்று நினைத்தேன். ஆகவே அவருடைய புத்தகங்களை தேடி பிடித்து வாங்கி படிக்க நினைத்தேன். அப்பொழுதெல்லாம் தமிழிலே ஓஷோவின் புத்தகங்கள் கிடையாது. இப்பொழுது தமிழிலே மொழிபெயர்த்து அச்சிடுகின்றார்கள். ஆங்கில புத்தகங்கள் கூட புத்தக கடைகளிலே கிடைக்காது. 2 இடங்களில் கிடைத்து கொண்டிருந்தது. ஒன்று பூனாவிலே இருந்த ரஜினிஷ் ஆசிரமத்திலே, இன்னொரு திருச்சியிலே ஒரு ஆசிரமம் இருந்தது,
தர்மதீர்த் ரஜினிஷ் சன்னியாஸ் ஆசிரம் என்று அங்கே அந்த புத்தகங்கள் கிடைக்கும். அப்பொழுது இவையெல்லாம் எனக்கு தெரியாது. ஓஷோவின் புத்தகங்கள் கிடைக்குமா என்று நான் தேடிக்கொண்டிருந்த போது திருச்சியிலே உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு மலைக்கோட்டைக்குள்ளே போகும்பொழுது நாகேந்திரமன் சன்ஸ் என்று ஒரு ஜவுளிக்கடை இருக்கிறது, இன்றும் இருக்கிறது. உள்ளே கடை என்று பெரிதாக வைத்திருப்பார்கள். அந்த கடையின் அதிபர் ஓஷோவின் பிரியர். அவர் ஒரு ஓஷோ மாத இதழ் 4 பக்கங்கள் தமிழிலே மொழிபெயர்த்து அதை வெளியிடுவார்கள். 50 காசுகள் அதன் விலை. அதை வைத்து விற்று கொண்டிருந்தார். நான் முதலில் அதை வாங்கினேன் 50 காசு கொடுத்து. விடுதிக்கு வருவதற்கு கூட எனக்கு பொறுமை இல்லை. பக்கத்திலே இருக்கிற பழக்கடை பார்க்கிலே சென்று அதை படித்தேன். அதிலே ஓஷோ அவர்கள் ஒரு கேள்விக்கு பதிலளித்திருந்தார். எல் ரான் ஹப்பர்ட் என்கிற ஒரு அமெரிக்க விஞ்ஞானி, ஆன்மீகவாதி, எழுத்தாளர் சயின்டாலஜி என்கிற ஒரு சிஸ்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தி இருந்தார், ஆன்மீக முறையை. அந்த சயின்டாலஜியிலே இன்றும் இருக்கிறது. சர்ச் ஆஃப் சயின்டாலஜி என்று சொல்லுகின்றார்கள். பல பிரபலங்கள் அந்த சர்ச்சிலே இருக்கின்றன. அவர் கைனடிக்ஸ் என்கிற முறையை கொண்டு மனிதனின் மனதை தூய்மையாக்குவதை பற்றி எழுதியிருந்தார். ஓஷோவிடம் கேள்வி கேட்டவர் கேட்ட கேள்வி, நீங்கள் சொல்லுகின்ற போதனைக்கும் எல் ரான் ஹப்பர்ட் அவர்கள் சொல்லுகின்ற போதனைக்கும் இடையே என்ன வித்தியாசம் என்று. ஓஷோ அவர்கள் விளக்கமாக சொல்லியிருந்தார், நான் சொல்லுவது மனதை கடந்து செல்வதை பற்றி, அவர் சொல்லுவது மனதை தூய்மையாக்குவதை பற்றி. அடிப்படையிலே இங்கே வித்தியாசம் இருக்கிறது என்று எழுதியிருந்தார். இப்படித்தான் ஓஷோவின் புத்தக உலகத்திற்குள் நான் நுழைந்தேன். ஓஷோ பல விஷயங்களை அறிமுகப்படுத்தினார். அவர் பேசாத விஷயங்களே இல்லை. ஜென், சுஃபியிசம், தாவோயிசம், ஹாசிடிசம், புத்திசம், உபனிஷத்ஸ், அஷ்டாவகர கீதா, பகவத்கீதாவிலிருந்து பித்தாகரஸ், ஹெராக்லேட்டிஸ், தெசிரதா, பாவுல் மிஸ்டிக்ஸ், கபீர் என்று அவர் பேசாதவர்கள் இல்லை. 700 புத்தகங்களுக்கு மேல் அச்சிட்டு இருக்கின்றார்கள். பெரும்பாலான புத்தகங்களை நான் படித்திருக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.